ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேரளா ஸ்டைலில் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நம்ம வந்து எப்பவும் போல் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து கலந்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிரேவியில் நம்ம ஆட் பண்ணுறதுனால கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து மீனை வந்து 1/2 கிலோ மீனை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வந்து மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன் நான். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு மீன் எல்லாத்தையும் நல்லா வந்து பொரித்து எடுத்துருங்க. பொரித்து தனியாக வச்சுருங்க. நான் வந்து 1/2 கிலோ மீனுக்கு வந்து நான் அளவு சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து எல்லா மீனையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கடாயில் வந்து மீன் வறுத்தம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க. இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னு நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வந்தால் போதும், ரொம்ப வரணும் அவசியம் இல்லை. ஏன் நம்ம வந்து மீன் வறுத்த எண்ணெய் சேர்க்குறோன்னா அப்போ கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மீன் வறுத்த எண்ணெய் நீங்கள் வந்து கீழே ஊற்றாமல் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மீன் கிரேவி தானே பண்ண போகிறோம், அதனால் வேண்டி நீங்கள் வந்து கீழே ஊற்றாமல் இதிலே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா வதக்கிக்கிறேன் நான். நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. ரெண்டுத்தையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க கொஞ்சம். இதுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன் ரெண்டுத்தையுமே. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து 3 தக்காளி எடுத்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இதில் வந்து புளி சேர்க்குறது கிடையாது. தக்காளி மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளி ப்ளஸ் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். இதில் வந்து புளி சேர்க்கக்கூடாது. தக்காளி மட்டும்தான் நமக்கு புளிப்புக்கு வந்து தக்காளி மட்டும்தான். 3 தக்காளி வந்து அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதக்கிடுங்க. இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் ப்ளஸ் வந்து தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து நம்ம வந்து புளி சேர்க்கவே கூடாது. நல்லா நான் வந்து வதக்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மீன் வறுக்கும்போது நம்ம மீன்லேயே போட்டு வறுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் அந்த உப்பு சேர்த்துட்டா போதும். நான் சொல்கிற அளவு மட்டுமே எல்லாமே போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா உப்போடு சேர்ந்து நான் வந்து வதக்கி எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன்.
ஃபஸ்ட்டு தேங்காய் பால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நான் வந்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, தண்ணி தேவை கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னாக்கா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்க்கலை. இப்போ வந்து நல்லா வந்து நான் வதக்கிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுறேன். இது வந்து ரசம் சாதம் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். புளிப்புக்கு வந்து இதுவும் கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா நம்ம புளி போடுறது கிடையாது. அதனால் வேண்டி தக்காளியும் ப்ளஸ் வந்து லெமனும் தான் நமக்கு வந்து புளிப்பே. அதையும் நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வந்து நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மீன் பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து நம்ம கிண்டும் போது நம்ம வந்து உடையாமல் கிண்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். மீன் அந்த மாதிரி போட்டுட்டு உடையாமல் நல்லா வந்து கிளறி விடுங்க. இல்லைன்னா நமக்கு மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மசாலாலாம் மீன் மேலே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு நான் வந்து மூடி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் மூடி வச்சு வேக வச்சா போதும். ஏற்கனவே நம்ம வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதனால் வந்து ரொம்ப நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த வந்து வேகிற மாதிரி நான் வந்து மூடி வச்சுருக்கேன். கேரளா ஸ்டைல்னு பார்த்திங்கனாக்கா பனானா லீஃபில் வந்து மசாலாலாம் அப்ளை பண்ணி மீன் அதில் வச்சு வேக வச்சு எடுப்பாங்க. அதே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கடாயில் வந்து பண்ணுறோம். இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி ஆட் பண்ணல, தேங்காய் பால் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பலாம் கொதிக்கலாம் விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அது வந்து நல்லா கொஞ்சம் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் வேக விட்டுருங்க. ஸோ இந்த ஃபிஷ் கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.